इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அருண பிரஷ்னம் பார்த்துட்டு இருக்கோம். அருண பிரஷ்னம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சூரிய நமஸ்கார மந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம். மனுஷங்கள் பிறந்தது, மனித பிறவி எடுத்ததுக்கு காரணம் என்ன? மனிதனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நாம எல்லாம் வேண்டிக்கிறோம். பகவானுடன் பிரகர்ஷேன அர்த்தி எதை வேண்டிக்கிறோம், அர்த்திக்கிறோம் அப்படின்னாக்கா பிரார்த்தனை பண்ணுவது. பிரார்த்திக்கிறோம், எதை பிரார்த்திக்கிறோம்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இல்லையா? இதுதான் பிரார்த்திக்க போறோம். தர்மமா இருக்க, அறமாக இருக்கணும், காமம் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும், பொருள் இருக்கணும் இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்கள். இதெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் பண்ணணும்னா இதுக்கு மூலமா என்ன இருக்கணும்னா மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருக்கும் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது இருந்தாதானே. நோய் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பிரயோஜனமே இல்லையே. அதனால நமக்கு ரொம்ப முக்கியம், மூல காரணமா எது இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு. அந்த ஆரோக்கியம் வரணும்னா அது யாருடைய தெய்வம் வேண்டிருக்கு? அந்த ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சே அப்படின்னு சாஸ்திர வசனம். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாரு? பிரத்யட்சமாக டெய்லி வரக்கூடிய சூரிய ஒளிதான். சூரிய ஒளிதான் நமக்கு விட்டமின் டின்னு என்னென்னமோ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அது உடம்புல பட்டாதான் நமக்கு எல்லா காரியமும் வரும், நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படி இருக்கு. இது திருஷ்டமான பிரயோஜனம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சூரிய நமஸ்காரம் பண்ணா கால் சரியாருது, கைவெளி இருக்கு, மசில்ஸ் எல்லாம் போறது, ரத்த ஓட்டங்கள்லாம் நன்னா போறது, நாடிகள்லாம் பண்ற என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் திருஷ்ட பிரயோஜனம். ஆனா நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஸ்பிரிச்சுவலா அது வேத மந்திரத்தின் மூலமாக வருது. அதிருஷ்டமான ஒரு சாதனம். ஆரோக்கியத்துக்கு அதிர்ஷ்ட சாதனமாக இருக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம் அப்படின்றத நம்ம பண்ணோம். இங்க திருஷ்ட சாதனம் மாத்திரம் இல்ல, எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, இது அதிர்ஷ்டம் தான். வேத மூலமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தான் பலன். ஆகையினால வேதத்தினால வரக்கூடிய செல்வங்கள் இன்னது என்று அளவிட்டு சொல்ல முடியாத பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. அது மட்டும் அல்ல இல்லையா? எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல. எந்த ஒரு மந்திரத்தை நாம சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் அது வீரியம். வெறும சொன்னாலே பலன் இல்லைன்னு சொல்ல. எதேவ வித்யா, வேதமே என்ன சொல்றது? அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். வித்யா கரோதி வீரியவத்தரம் பவதி அப்படின்னா என்ன? நீங்க வெறும சொன்னா அதுக்கு ஒரு வீரியம் இருக்கதான் இருக்கு. ஆனா நீங்க தெரிஞ்சு சொன்னா வீரியவத்தரம், அது வீரியத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க நீங்க இல்லையா? அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த அருண பிரசனத்தை சூரிய நமஸ்காரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனா இதனுடைய பிரயோகம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆருண கேத்துக்க சயனத்துலதான் இதனுடைய பிரயோகமா இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் எங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஆருண கேத்துக்க சயனத்துல நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஆருண கேத்துக்க சயனத்துல யூஸ் பண்ணக்கூடிய மந்திரங்களாக இது இருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சிருந்தோம். இப்போ இதுல 8 அணுவகங்கள் இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சு பார்த்துட்டோம். நடுவில் கொஞ்சம் கேப் ஆனதுனால அது ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். முதல் அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்னா அக்னி பிரார்த்தனை, வாயு பிரார்த்தனை, சூரியனுடைய பிரார்த்தனை, ஜலாபிமானி தேவதைகள், ஓஷதி தேவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நம்ம பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல சம்பத்சரம் எனக்கூடிய காலத்தினுடைய அந்த கோலங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த சூரியனாலதான் இந்த காலம் அப்படின்றதே வந்தது. அது எப்படி காலம்ன்றது எல்லாத்தோடையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான காலம் சர்வ ஆதாரா. காலம் தானே எல்லாத்துக்கும். யார் பிறந்தானே, எப்போ பிறந்தா எப்போ செத்து போனா இப்படித்தானே கேட்கறான். நமக்கு நாளைக்கு வரலான்னா எப்போ வரேன் அப்படின்னு கேட்கறான். நமக்கு இப்படி காலத்தோட சம்பந்தம் இருக்கு. எல்லாத்துலயும் கால சம்பந்தம். காளி சம்பந்தம் இல்லாம காலனா இருக்கக்கூடிய சிவனுடைய சம்பந்தம் இல்லாம ஒரு காரியம் இருக்குமோ? சூரியனுடைய சம்பந்தம் இல்லாத காலம் இருக்குமோ அப்படின்னு அதை பார்த்தா 2வது அத்தியாயத்துல. 3வது அத்தியாயத்துல இந்த காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க வசந்த ருத்து, கீஷ்ம ருத்து, சிசிர ருத்து, ஹேமந்த ருத்துன்னு இப்படி ருத்துக்களாக 6 ருத்துக்களாக 2 மாசங்களாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா?
இப்படி 360 நாளும் 6 ருதுக்களாக இருக்கக்கூடியதை பற்றிய வர்ணனை சுபாவங்களை பார்த்தோம். 4வது அனுவாகத்துல விசேஷமாக சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து, இதனுடைய அக்னியினுடைய பிரார்த்தனை இப்படி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 5வதுல விஸ்வேதேவ பிரார்த்தனை, பிரவர்கிய ஹோமத்தை பத்தியதான மந்திரங்கள் இப்படி எல்லாம் விசேஷமாக பார்த்தோம். 6வதுல எப்படி இந்த சூரியனானவன் வருஷத்துக்கு காரணமாக இருக்கிறார், எப்படி சூரியன் நாம பண்ணக்கூடிய கர்மா எப்படி ஆனது, அது அந்த ஜுவாலையானது சுவாகா அப்படின்னு நம்ம சொல்ற சுவாகா தேவியானவள் நாம கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதிகளை எல்லாம் எப்படி ஆவியாக எடுத்துன்னு போய் அது அப்படியே மேகமாயி அந்த சமுத்திரங்கள்லாம் போய் அடைஞ்சு சமுத்திரத்திலிருந்து ஆகமாயி திருப்பி மழையாக வரிசிச்சு இப்படியே இந்த சைக்கிள் வருகிறது. அதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 6வதுல சூரியனுடைய வருஷத்துக்கு காரணத்துவத்தை பார்த்தோம். 7வதுல 7 சூரியனை பார்த்தோம். அதுல ஆரோகன் பிராஜன் ஆரோக பிராஜ படர பதங்கஹா சொன்னரோமான் ஜோதிஷீமான் விபாசஹா இப்படின்னு ஆரோகன் பிராஜன் படரன் பதங்கன் சொர்ணரன் ஜோதிஷீமானு விபாசஹா இப்படின்னு 7 ஆதித்யர்களை பார்த்தோம். நம்ம சூரிய பகவானை பார்க்கும்போது 7 குதிரைகள் பூட்டி அருணன் சாரதியாக இருந்து கொண்டு 7 தெய்வங்கள் இருக்கிறத பார்த்தோம். அந்த தெய்வங்களுடைய பேர் பார்த்தோம். இது கூட ஒண்ணு இருக்கா, ரொம்ப முக்கியமான, அவர் தான் கஷ்யபோஷ்டமஹா, கஷ்யபர் 8வதாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய மகிமை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 8வது அனுவாகத்துல கிம் பராயணம் அப்படின்னு கஷ்யப பஷ்யகோ பவதி அப்படின்லாம் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரத்தோட ரொம்ப அருமையாக அதை முடிச்சோம். அக்னே நய சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவவயுனானி வித்வான் யோத்யஸ்மஜ்ஜுஹுரான மேனஹா பூயிஷ்டாந்தே நம முக்திம் விதேமேதி அப்படின்னு ரொம்ப ஒவ்வொரு ஹோமத்திலேயே நாம பிரயோகிக்கக்கூடியதான அந்த அக்னி பிரார்த்தனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண உடனே அக்னி காரியம் பண்றான்னால ஒய்ஃபோட இருந்தாதான் சந்தேகமே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துதான் பண்ண முடியும், இல்லைன்னா அக்னி காரியமே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பாத்துல ஹோமம் நடக்கிறதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹோமத்துல வந்து கடைசியில ஒரு நமஸ்காரம் பண்றா இல்லையா, அக்னே நய சுபதா ராயே அஸ்மான் அப்படின்னு விஸ்வானி தேவவயுனானி வித்வான். ஹே அக்னே அஸ்மான் ராயே சுபதா நய, எங்களை இல்லையா தனங்கள் கிடைப்பதற்காக கர்மமாக நாங்கள் ராயே அப்படின்னா செல்வத்தின் பொருட்டு நாங்க போனோம். ஆனா எப்படி போனோம், நல்ல வழி சுபதா ராயே, வேதோக்த மார்க்கத்துல ஸ்பிரிச்சுவல் பாத்துல நாங்க 2 பேரும் வழி வழியா போகணும். இதுக்கு நய அப்படின்னா பிளீஸ் லீடர்ஸ் அப்படின்னு. இது கண்ணுக்கு பேர நயனம், ஏன்னா இட்ஸ் அதனாலதான் நயனம். நம்ம அக்னியை பார்த்து பிரார்த்திக்கிறோம். ஏ அக்னே அஸ்மான் ராயே சுபதா ரய, எங்களை நல்ல வழியில அழைத்து செல்வீராக அப்படின்னா. ஏன் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான், வயுனானி எங்களுடைய சமஸ்த பாதைகள் எல்லாம் விஸ்வானி வயுனானி எல்லா விதமான விஷயங்களையும் ஏ தேவ வித்வான் நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீர்கள். அதனால எங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு நன்னா தெரியும், எங்களுடைய இன்னசென்ஸும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொல்லாத்தனமும் தெரியும். இது எல்லாத்தையும் கணக்குல வச்சுட்டு எங்களை நல்ல வழியில அழைத்து கொண்டு நீர் தான் போக வேண்டும் அப்படின்னு வேண்டோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே. அதனால யோதி அஸ்மத் ஜுஹுரான மேனஹா, ஏனஹானா பாபங்கள், ஜுஹுரான மேனஹா கெட்ட எண்ணங்கள்லாம் எங்க கையில இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க என்ன தெரியுமா பண்ணும், யோதி அதை தொடச்சி எரிஞ்சிடுங்க. ஏதோ தெரியாது இல்லையா, அந்தந்த மொமெண்ட்ல எல்லாரும் தப்பு பண்றோம். தவிர சாத்வீகமா இருக்கும்போது எல்லாரும் நல்லவர்கள் தானே, யாராவது கெட்டவர்கள் இருக்காரு. என்னமோ காலத்தின் கோளாறு, அந்த சமயத்துல கோபம் வந்துடுது, அசகத்தனம் வந்துடுது, இதெல்லாம் வந்துடுது சகஜம்தான். இது எல்லாத்தையும் நீங்க கணக்குல வச்சுக்காதீங்க. இது எல்லாத்தையும் அப்படி நீங்க என்ன பண்ணும், யுயோதி அப்படின்னா தொடச்சி தூரம் எரிஞ்சிருங்க. யுயோதி அஸ்மத் ஜுஹரான மேன, எங்க கொடுமையான இந்த பாவம் இந்த எண்ணங்களை எல்லாம் இதுல எல்லாம் எங்களை பிரித்து அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு நாங்க பண்ணணும்ன்றதுக்காக நாங்க என்ன தெரியுமா பண்றோம், பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம, உங்களுக்கு ஹே அக்னி பகவானே
நமஹா உக்தி எங்களுடைய வார்த்தைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுக்குற செல்வங்களுக்கு, அந்த கண்ணு நல்லா பாக்குறது, படிக்க முடியறது, சாப்பிட்டா ஜீர்ணாருது, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா கட்டுப்படியாம எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நமஹா அப்படின்னு மனசு உருகி வார்த்தையில உங்களால நமஹா நமஸ்காரம்னு சொல்லலாம். என்ன குருவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அவருக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு அர்ச்சனை தான் பண்ண முடியும். அவருக்கு என்ன வேணும்? காசு வேணுமா, பணம் வேணுமா? எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்னதான் பண்றதுன்னா நமஹான்ற ஒரு நம்மளுடைய வினய பாவத்தை காண்பிக்கலாம். மாமா எதுவுமே எனதில்லை, எல்லாமே உங்களுதுதான் நமம அப்படின்னு சொல்லக்கூடிய உக்தின வச்சனம். நமஹா என்ற வச்சனம் இருக்கு இல்லையா? அதை நாங்க அதுல என்ன வார்த்தாம் கோ தரித்திரதா சொல்றதுல என்ன தரித்திரம்? நிறைய நம உக்தி பூயிஷ்டாம் விதேம நிறைய உங்களுக்கு சொல்லுகிறோம். உமக்கு அதிகமான நமஸ்காரங்களை எல்லாம் விதேம நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹே அக்னி பகவானே, எங்களுடைய கட்ட எண்ணங்களை எல்லாம் தூர விலக்கி எங்களை நல்ல வழியில் இழுத்து செல்லுங்கன்ற ரொம்ப அருமையான ஒரு, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி சொல்லக்கூடியதான ஒரு மந்திரத்தை நாம பார்த்தோம். இதோட 8வது அத்தியாயம் முடிவடைந்தது இல்லையா? இப்பொழுது 9வது அத்தியாயம். இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயம் அக்னிஷ்ச ஜாத வேதாஸ்ச சஹோஜா அஜிரா பிரபு வைஸ்வானனோ நர்யாபாஸ்ச பங்கிராதாஸ்ச சப்தமஹ விசர்பேவாஷ்டமோக்னீனாம் ஏதே அஷ்டௌ வசவஹ க்ஷிதா இதி எதத்வே அக்னிரர்ச்சிவர்ண விசேஷாः நீலார்ச்சிஷ்ச பீதகார்ச்சிश्चेति अतवायोरेकादश पुरुषस्य एकादश स्त्रीकस्य प्रब्राजमाना व्यवधाताः. இத பார்த்தோம் இல்லையா? இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அக்னிஷ்ச ஜாத வேதாஸ்ச சஹோஜா அஜிரா பிரபு வைஸ்வானரோ நர்யாபாஸ்ச பங்கிராதாஸ்ச சப்தமஹா. நமக்கு புரிஞ்ச வார்த்தை சப்தமஹா ஒன்றுதான் புரிஞ்சது. 7 என்ன இதெல்லாம்னா, அக்னிக்கு 8 விதமான மூர்த்தி இருக்கு. நமக்கு யாருக்காவது தெரியுமா? 8 விதமான அக்னி தேவதைகள் இருக்கிறார்கள். அந்த அக்னி தேவதைகளுடைய பெயர்கள் இதெல்லாம்: அக்னி, ஜாதவேதஸ், சஹோஜா, அஜிரா பிரபு, வைஸ்வானரஹா, நரியாபஹா, நரியாபஸ், பங்கிராதாஸ்ச இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய 7வது பங்கிராதஸ் அப்படின்னு பேரு. இப்படி 7 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னார். அக்னி என்றும் ஜாதவேதஸ் என்னன்னா பிறந்த மாத்திரத்திலேயே நம்மளை பற்றி அறிந்தவர் அவருக்கு தெரியும். நாம பிறந்த மாத்திரத்திலேயே நம்மளை பற்றி தெரிந்தவர். எது பிறந்ததுனால அதை பற்றி அறிந்தவர் அவர். அதனால ஜாதவேதஸ் அப்படின்னு ஒரு பேர். அவருக்கு சாதாரண பேர் அக்னி பகவான் அப்படின்னு ஒரு பேரு. அப்புறம் சஹோஜா அப்படின்னு ஒரு பேரு. ஒரு தேவதை இருக்கு. வேதத்துல சொல்லக்கூடிய தேவதை, அதெல்லாம் யாகத்துல பயன்பட்ட, இதெல்லாம் பழக்கத்துல நமக்கு இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு மூர்த்தி இருக்கு, சஹோஜா அப்படின்னு. அப்புறம் அஜிரா பிரபு அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் வைஸ்வானர், இது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம், அதுதான் கேலரிஸா நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடை எல்லாம் ஜீரணம் பண்ணி நம்மளை ஆக்டிவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் பர்னிங் த கேலரிஸ் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் யார் பண்ற? ஜாட்டராக்னியில இருக்கக்கூடிய அந்த வைஸ்வானர் தான் புரியும். அப்புறம் நரியாபஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் 7வது யாரு? பங்கிராதாஸ்ச சப்தமஹா. இதுல 7வது அக்னிமூர்த்தியானது பங்கிராதஸ் அப்படின்னு பேரு அப்படின்னாரு. இது மட்டும் இல்ல, 8வது ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? விசர்ப்பேவ அஷ்டமோ அக்னினாம். 8வது அக்னிமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் யார்? விசர்ப்பி என்ற பெயர் உள்ளவர். இப்படியாக ஏதே அஷ்டௌ வசவஹா க்ஷிதா இதி, இப்படியாக இந்த 8 அக்னிமூர்த்திகள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எப்படி? வசவஹா க்ஷிதாக, எல்லா பிராணிகளும் வசிப்பதற்கு, சுகேன நிவாசம் பிராப்தாக, எல்லாரும் சந்தோஷமாக சேர்ஃபுல்லாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று இந்த அஷ்டமூர்த்திகள் தான் காரணம். நம்ம எல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமாக ஆரோக்கியமாக கண்ணு பார்த்துட்டு காது கேட்டு சாப்பிட்டதெல்லாம் சந்தோஷமா ஜெரிச்சுட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? த கிரேஸ் ஆஃப் திஸ் 8 தேவதாஸ் ஒன்லி.
அவளுக்கு நம்ம என்னென்றும் கடமைப்பட்டு இருக்கணும் இல்லையா? நம்ம சுகமா இருக்கிறதுக்கு, சந்தோஷம்ன்றது நமக்கு வரத்துக்கு ஷிதா அப்படின்னு சுகேன நிவாசம் இல்லையா? இப்படி நாமெல்லாம் இருக்கிறதுக்கு ஏதௌ அஷ்டௌ இது இவர்கள் தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அக்னின்னு நினைச்சா ஏதோ அக்னின்னு நினைச்சல, அக்னி பகவான் இந்த மாதிரி 8 வடிவங்கள் இருக்கு. அவர்கள் தான் நம்ம எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சாப்பிடுறதை ஜீரணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நம்மளுடைய கர்மாக்களை தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து நமஸ்காரம் பண்ணோம்னா அந்த நமஸ்காரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? இத பத்திய பிராமண வாக்கியம் இருக்கு, இது ஆரோக்கியத்துல இருக்கு, பிராமணத்திலேயே இதை பத்தி படிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணு, எதத்வே அக்னே அர்ச்சி வர்ண விசேஷாஹ நீலார்ச்சிஷ்ச பீதகார்ச்சிஷ்ச. இந்த அக்னியினுடைய காந்தி இருக்கு இல்லையா, எது ருத்து இல்லையா, ருத்துன்னு அனதிக்கிரமிய அப்படின்னு சாயனர் பாஷ்யம் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னியினுடைய காந்தி இல்லையா, இதை அனுசரிச்சு இதை தாண்டாமலே இருக்கிறார். இந்த ருதுக்கள் இருக்கு இல்லையா, அந்த ருதுக்களினுடைய காந்தி ஒண்ணு இருக்க, அந்த காந்தியை தாண்டாமலேயே இந்த அக்னியானவர் வேற வேற வர்ணத்துல இருக்கார். இந்த வர்ணத்துல எப்படின்னா வர்ண விசேஷாக நீலார்ச்சிஷ்ச பீதகார்ச்சிஷ்ச, நீளமாக அர்ச்சிசாகவும் பீதக காந்தியோட இருக்கக்கூடிய ரேசோடையும் அவர் இருக்கிறார் அப்படின்னார். ஏன் இது அப்படி சொல்றாரு, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, வசந்த ருத்துவல அப்படி சேப்பா இருக்கார், கிரீஷ்ம ருத்துவல வெள்ளையா இருக்கார், வருஷ ருத்துவல பல நிறத்தோட இருக்கார், சரத் ருத்துவல காத்தால எழுந்து பாத்தீங்கன்னா அப்படி கோல்டன் கலர்ல வருது இல்லையா? நம்ம போய் அந்த நீலகண்ட பருவத்தை பார்த்தோம்னாக்க பத்ரிநாத்ல கோல்டு கலர் அங்க வருது இல்லையா? அங்க கைலாசத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் போய் மவுண்ட் கைலாசத்தை பாக்குறாங்க காத்தால, அந்த கோல்டு கலர்ல அப்படி போய் காட்சி கொடுக்கிறாரு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நிறம் பொருந்திய கார்த்திகையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இந்த சூரிய பகவான் அக்னி ரூபமாக இருந்து ஒளி ரூபமாக இருந்து காண்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். அத கந்தர்வ கணாக இப்போ இத சொன்னார். அதற்கு பிறகு அத இல்ல, இப்போ அத பிறகு வாயோர் ஏகாதச புருஷஸ்ய ஏகாதச ஸ்திரீ கஸ்ய. அத பிறகு இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ வாயுனுடைய கணங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அக்னி பகவானை பத்தி நீங்க தெரிந்து கொண்டீர்கள், வாயுவை பத்தி நீங்க தெரிந்து கொண்டீர்கள். இதெல்லாம் வாயு கணங்கள். கணங்கள்னாக்க அவர் கூட இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ் இல்லையா? ஒரு தேவர் இருக்காருனாக்க 30 துவாதச ஆதித்யாள், ஏகாதச ருத்ராள், அப்புறம் துவாதச ஆதித்யாள், அஷ்ட வசுக்கள், இப்படி 8, 11, 19, 12, 31 அஸ்வினி தேவதைகள் 2 பேர், 33 தேவதைகள் இருக்கார். அவளுக்கெல்லாம் ஒரு கோடி கணங்கள் இருக்கு. இப்படி 33 கோடி கணங்களோட கூடியிருக்கக்கூடிய தேவர்கள் தான் இந்த உலகத்தையே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் கண்டுபிடிச்சா நமக்கு சொல்றது. இது வேற யாரும் சொல்லுவா? வேற யாருக்கும் இது புரியவே புரியாது. நமக்கு தான் தெரியும் இது. ஏன் வேதம் அப்படி சொல்லிருக்கு? இப்படி இருக்கக்கூடிய அதெல்லாம் இந்த வாயு தேவதை அப்படின்னு ஒன்று இருக்கு. அக்னி, வாயு, யமன்னு, மிருத்யு, வருணன், குபேரன், இப்படி எல்லாம் நம்ம ஹோமம் பண்ணும் போது இந்திராய நமஹா, வாயுவே நமஹா, அக்னேயே நமஹா, யமாய நமஹ, வர்ணாய நமஹ, இல்ல சோமாய நம, ஈசானாய நமஹ அப்படின்னு ஒரு திக்குக்கும் ஒரு வாயுக்கெல்லாம் போட்டுருக்கோம். ஒரு திக்குக்கும் ஒரு தேவதை சொல்லி கொண்டோம். அப்புறம் மேல இருக்கக்கூடிய தேவதைக்கு 10 திக்பாலர்கள் அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்றோம் இல்லையா? அது வாயுன்னு ஒரு தேவதை இருக்கார் இல்லையா? அந்த வாயுவானவர் அவர் எப்படி இருக்காருன்னா, புருஷர்களுடைய அத வாயோ ஏகாதச புருஷாஸ்ய ஏகாதச ஸ்திரீ கஸ்ய, அவருக்கு பாருங்க புருஷர்கள் கணங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார். 11 புருஷர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார், 11 ஸ்திரீ கணங்களும் இருக்கு அப்படின்னு இதுல இருந்து தெரிகிறது. வாயுனுடைய அம்சம் வாய்ந்த கணங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பேரெல்லாம் சொல்றது பாருங்க. வேதமானது சொல்லலைன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது. கப்ராஜமானா இல்லையா? இது வாயுனுடைய அந்த அம்சங்களுடைய பெயரெல்லாம் சொல்றாரு. கப்ராஜமானா யுவதாக, இது எப்படி வருது? அந்த ஆர்டர்ல வரல, வேற ஆர்டர்ல பாஷ்யம் இருக்காரு. கப்ராஜமானா யுவதா யாஸ்ச வாசுகி வைத்யுதாக ரஜதா புருஷா ஷ்யாமாக கபிலா அதிலோஹிதாக ஊர்த்வா அவபதந்தா ஸ்வச்ச வைத்யுத இத்யேகாதச அப்படின்னு வேதமே படிச்சது. ஏகாதச 11. யார் அவர்கள் பேர்?
பெப்ராஜமானம் இல்லையா, பிரப்ராஜமானா எல்லாம் இதுல ஒரு விசேஷம் கவனிக்கணும். இந்த கணங்களை 11 கணங்கள்ல 11 பேர் 11 சிங்குலர்ல தானே சொல்லணும். இவர் ஏன் ப்ளூரல்ல சொல்றார் அப்படின்னா, இந்த புருஷ கணத்துக்கும் நிறைய கணங்கள் இருக்கு, ஸ்திரீ கணங்களுக்கும் கணங்கள் இருக்கு. அதனால எல்லாமே ப்ளூரல் பிரயோகம். இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நூத்துக்கணக்கில் ஒவ்வொரு கணத்திலையும் பல தேவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் இல்லையா. அதனால்தான் ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஸ்திரீகள் படத்தை பத்தி சொல்லவே இல்லை இங்க. ஆனா ஏகாதச ஸ்ரீ கஸ்ய அப்படின்னு சொன்னதுனால நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவளுக்கும் என்ன பண்ணிருக்கு, பல தேவர்கள் அடங்கி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யங்களை வைத்துக் கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பிரப்ராஜமானாக வியவதாத்தாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரப்ராஜமானம், வியவதானம் என்ன, அப்புறம் யாஸ்ட வாசுகி வைத்யுதாக, வாசுகி வைத்யுதம் அப்படின்னு ஒரு தேவதை, ரஜதாக இல்லையா, ரஜதம் அப்படின்னு ஒரு தேவதை, பருஷாக பருஷம் அப்படின்னு தேவதா, ஷியாமாக ஷியாமம் அப்படின்னு ஒரு தேவதை, கபிலாக அப்படின்னா கபிலம் அப்படின்னு ஒரு தேவதை, அதிலோஹிதா அகிலோஹிதம் அப்படின்னு ஒரு தேவதை, ஊர்துவம்னு ஒரு தேவதை, அவபதந்தம்னு ஒரு தேவதை, வைத்யுதா பிரப்ராஜமானத்துல ஆரம்பித்து வைத்யுதம்மா வரைக்கும் வரக்கூடிய ஏகாதசம் இல்லையா. நம்ம இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இந்த ருத்ரர்களை எல்லாம் ஜாதவேதஸ்ய உபதிஷஸ்ய ஸ்தானே ஸ்வதேசா பாணி சகோஜா தட்சிண திசஸ்ய ஸ்தானே தைசா பாணி அஜிரா பிரப உபதிஷஸ்ய ஸ்தானே பாவி அப்படின்லாம் இங்க எல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் வெப்ராஜமான ஒரு ருத்ராணியாகவும் இவர்களை எல்லாம் பார்த்து பின்னாடி வரப்போறது. இதெல்லாம் முதல்லயே நமக்கு இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி பெப்ராஜமானன், யவதானன், வாசுகி வைத்யுதன், ரஜதன், பருஷன், ஷாமன், கபிலன், அதிலோகிதன், ஊர்துவான், அவபாதந்தன், வைத்யுதன், இப்படி கணங்கள் இருக்கு. இவர்கள் எல்லாம் புருஷ கணங்கள். இவா எல்லாமே எப்படி சொல்லியிருக்கு வேதத்துல? பெப்ராஜமானாக, யவதாத்தாக, வாசுகி வைத்யுதாக, ரஜதாக, பருஷாக, ராமஹா ராமௌ ராமாக இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லாம் ப்ளூரல்ல சொல்லியிருக்கு. இப்படி 11 வாயுனுடைய கணங்கள் பேரை சொன்னார். ஏகாதச ஸ்ரீகஸ்ய அப்படின்னு சொன்னார், சொல்லாம விட்டுட்டார். ஏன் சொல்லாம விட்டுட்டார் அப்படின்னாக்கா பின்னாடி சாயனர் சொல்லுவார், இல்ல நம்மள மாதிரி ஆளுங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பெப்ராஜமான்யா வியவதாத்யா வாசுகி வைத்யுதா ரஜதாக பருஷாக ஷியாமாக கபிலாக அதிலோஹித்யः ஊர்த்வாக அவபதந்த்யः வைத்யுத்யः அப்படின்னு ஸ்ரீலிங்கமா அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 11 ஸ்ரீலிங்கத்தோட கூடிய கணங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்படி வாயுனுடைய கணங்கள் 11 இருக்கு. அதுல புருஷர்களும் அடங்கும், ஸ்ரீகளும் அடங்கும். இவைகள் எல்லாம் வாயுனுடைய அம்சங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுட்டா என்ன சார் பிரயோஜனம்? நான் எதுக்கு சார் வாயுக்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படியா? பெரிய விஷயம் இருக்கா? நைனம் வைத்யுதோ ஹினஸ்தி ஏவம் வேத அப்படின்னாரு. வைத்யுத் அப்படின்னா வித்யுத் அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னல். மின்னல்னால இந்த வைத்யுத ஏனம் வைத்யுதா ஹினஸ்தி, ஏனம் இவனை, வைத்யுதா மின்னலானது, ந ஹினஸ்தி இவன் மின்னல் தாக்காது இவனை. ஏன் சார் மின்னல் தாக்காது? யார? ஏவம் வேத யஹா எவன் ஒருவன், ஏவம் வேத இந்த பெப்ராஜமானன், யவதானன், வாசுகி வைத்யுதன், ரஜதன், பருஷன், ஷாமாக, கபிலாக, அதிலோகிதாக, ஊர்த்வாக, அவபதந்தகா, வைத்யுதகான்னு தெரிந்து கொண்டிருக்கிறானோ, வைத்யுதகா அந்த பாயிண்ட் அங்க வருது பாருங்க. இப்படி யார் வைத்யுதன் முதலியவைகளை தெரிந்து கொள்ள இவர்களை மின்னலானது தாக்காது அப்படின்னாரு. நகி வியாசப்பாரா சத்யா வித்யுத்வதேமேவஹம் மிருத்யுமைச்சமிதி அப்படின்னாரு. பாராசரர் இருக்காரு. யாஸ்ட வாசுகி வைத்யுதாக ரஜதா பருஷா ஷாமாக
இவர்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு யாருன்னா இவர்கள் எல்லாம் வித்யுத்தானது ஹினஸ்தி அப்படின்னு சொன்னாரு. அதை மாத்திரம் இவர் மாத்திரம் சொல்லல, பராசரனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய வியாசகா பாராசரியாக. இதுல இருந்து நமக்கு வேதத்துல இருந்தா நமக்கு தெரியாது. பராசரனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர் வியாசர். பராசரின் புத்திரனான வியாச மகரிஷி என்ன சொன்னாரு? வித்யுத் வதேமே வேகம் மிருத்யுமை சமிதி சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவருடைய சகோவாச்ச வியாச பாராசரியா. வியாசர் என்ன சொன்னாரு? இடியினால மரணத்தை நினைக்கிறது இல்ல, இவன் தான் மிருத்யும் ஐச்சதி, இததான் மரணம்னு சொல்றது அப்படின்னாரு. அதாவது பராசரின் புத்திர வியாச மகரிஷியானவர் இடி விழுந்து இறப்பதுதான் உண்மையிலேயே மரணம் அப்படின்னு சொல்லணும்னு விரும்புறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, மற்ற டெத் எல்லாம் அது சாதாரண டெத்து, அதெல்லாம் மற்றவெல்லாம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் மரணத்துல வருது. அவளுடைய கர்மாவானது க்ளோஸ் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். அவன் செய்த கர்மா, அவன் இந்த வயசு வரைக்கும் இருக்கணும்னு இருக்கு, போயிட்டான், இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி போனா, இல்ல இவனுக்கு வியாதி வந்தது, இப்படி போனான் இல்லையா, அவர் வாட்டி பீஸ்ஃபுல்லா ஒருத்தர் போனார், தூங்கிட்டே இருக்க போனா அவளுடைய பிராரப்தம் அப்படின்னு. ஆனா மகா பாபியாக இருந்தான்னா இடி விழுந்து சாவான் அப்படின்னு சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு தெரியும். இடி விழுந்து ஒருத்தன் மரணம் அடைகிறான்னாக்கா அவன் என்ன மகா பாபி காட்சியில அவனை சேர்த்திருக்கு. அவர்களை போல பாபிகள் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கோட் பண்ணி பாஷ்யங்கள்லாம் எழுதுறான். அதனால இந்த இடியினால உபாதை ஏற்படாம இருக்கக்கூடியதுன்றது எவ்வளவு பெரிய பயன். இது நமக்கு வர்றதுன்றது எவ்வளவு விஷயம். நம்ம குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டாமா, இது வரணும், அதற்காக படிக்கக்கூடியதுதான் இந்த அரண பிரஷ்னம் அப்படின்னு தெரியுது. அப்படின்னு சொன்ன இப்படி யாரு தெரிந்து கொண்டிருக்கிறானோ, ஏன்னா இவனுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லாம நத்து அகாமம் ஹந்தி, இவன் விருப்பம் இல்லாத ஒரு சாவு அவனுக்கு வராது அப்படின்னா நல்ல சாவு தான் அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடி விழுந்து சாகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மகா பாபத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த மரணத்துல இல்லாதவனாகவும் அந்த பாக்கத்தை போக்கிக் கொள்வதாகவும் இருக்கக்கூடியதற்கு என்ன வழி அப்படின்னு வேதமானது நமக்கு சீக்கிரட்டா சொல்லி தருது. வாயு கணங்களுடைய உபாசனையை நாம அனுஷ்டிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூரிய உபாசனைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய மருத்கணங்களுடைய உபாசனை இல்லையா, வாயுவனுடைய உபாசனை, இதெல்லாம் மகா பாப நிவர்த்தி என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் எல்லாரும் சூரிய உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இதுல இருந்து தெரியாது. இதை பற்றி அவர்கள் இந்த கருத்தை தான் பின்னாடி வரக்கூடிய மந்திரங்களும் சொல்றது. இது வரைக்கும் அக்னியினுடைய மூர்த்தியை பார்த்தோம், வாயுவை பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கந்தர்வர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு, செலஸ்டியல் பாடி சிவாலாம். இந்த கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைன் மியூசிஷியன்ஸ். இவர்கள் எல்லாம் எல்லாமே பாட்டுல ரொம்ப விசேஷம் இல்லையா. கந்தர்வ கானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கந்தர்வ கான லோலன்னு பட்டங்கள்லாம் கொடுக்குறா பாருங்க. ஏன்னா கந்தர்வர்கள், ஏன்னா இவர்களுடைய ஃபோர்த்தேவே ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கும். இவாளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. இவெல்லாம் அதித்திக்கு பிறந்தவர்களாக இருந்த போதிலும் இவர்கள்லாம் அவன் நினைச்சான்னாக்க நம்ம ஊருக்கு வந்துட்டு போறான். அவர்கள் பூலோகத்துக்கும் வந்துட்டு போவாங்க, மேல் லோகத்திலையும் சஞ்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு மகாபாரதங்கள்லாம் பார்த்தா தெரியும் இல்லையா. அந்த ஜெயத்ரதன் கந்தர்வ ஸ்திரீகள் குளிக்கும் போது தகராறு பண்ணி தானே அவனை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க கந்தர்வர்கள். உடனே தர்மராஜா கிட்ட அந்த விஷயம் உடனே அர்ஜுனன் கிட்ட போய் கெஞ்ச, அர்ஜுனா போய் கந்தர்வர்கள் பிடிச்சு கொண்டா, கந்தர்வர்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா நமக்கு மாத்திரம்தான் அந்த சக்தி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் தேவர்களுக்கு பிறந்தவர்கள், ஆகையினால் நமக்கு மாத்திரம்தான் அந்த சக்தி இருக்கு, போய் அவனை கூட்டுனுவான. அவன் சொன்ன எவ்வளவு கெட்ட காரியம் பண்ணியிருக்கான் அவன் டசன்ட் டிசர்வ் டு பி ஹெல்ப்டு. அவன் போட்ட நல்லது அவங்களுக்கு போய் அவன் அப்படி சொல்லவே சொல்லாதப்பா. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுனாக்க நம்மளுடைய கசினுக்கு வந்திருக்காது. துஷ்டலைய நினைச்சுப்பாரு, துரியோதனுடைய பொண்ணு நமக்கு தங்க கசின் நமக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுனாக்க நம்ம 105 பேரு, நம்மளுக்குள்ள சண்டைன்னு வந்ததுன்னா நாம 5 அவ 100. ஆனா
வெளியாளுன்னு ஒருத்த வந்துட்டான்னாக்க நம்ம 105 அப்படின்னு அங்கதான் சொல்றாரு அவர். நாம 105 பேர் போய் நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி போய் கந்தர்வர்கள்ட்ட இருந்து காப்பாத்தினான்னு நம்ம பாக்குறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, கந்தர்வர்களுக்கு அது சரி. ரொம்ப ஃபேமஸான கந்தர்வர்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வர் ரொம்ப தெரியும். சித்ராங்கதன்றத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். தும்புரு அப்படின்னு நாரதர், தும்புரு இவர்கள்லாம் கந்தர்வர்கள் தான், பாட்டுல இருந்தவர்கள். அது மாத்திரம் இல்ல, நம்ம இது ஆஹா ஹூ ஹூ ஸ்துத்யாயை நமஹா அப்படின்னு ஹாஹா அப்படின்னு ஒரு கந்தர்வர் இல்லையா? ஹூ ஹூன்னு ஒரு கந்தர்வர். இவரெல்லாம் அம்பாளை உபாசிச்சதாக நமக்கு தெரியுது இல்லையா? இவர்கள்லாம் முகஸ்துதி அழகாக பாடி அம்பாளை வர்ணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கந்தர்வர்கள்லாம் இருக்கா இல்லையா? அந்த கந்தர்வர்களுடைய கணத்தை பத்தி இப்பொழுது சொல்ல போறார். அந்த ஒரிஜினல் தேவதையை பத்தி சொல்ல, இவர்கள்லாம் கந்தர்வர்கள், இவளுடைய ஒரிஜினல் தேவதர்கள் யாரு அப்படின்னு சொல்ல போறது. அத கந்தர்வ கணாஹ ஸ்வானப்ராட் அங்காரி பம்பாரிஹி அஸ்தஸ்ஸு ஹஸ்தஹ குஷான் விஸ்வாவசுஹு மூர்தன்வான் சூர்யவர்ச்சாஹ கிருதிரித்யேகாதச கந்தர்வ கணாஹ. ஏகாதச கந்தர்வ கணாஹ. இந்த 11 கந்தர்வ கணங்களையும் இப்படி சொல்றது. யார் யார் அவர்கள்? ஸ்வான் அப்படின்னு ஒரு கந்தர்வர் தேவதை, அப்ராட் அப்படின்னு ஒரு கந்தர்வர், அங்காரி அப்படின்னு ஒரு கந்தர்வர், பம்பாரி அப்படின்னு ஒரு கந்தர்வர், ஹஸ்தஹா அப்படின்னு ஒரு கந்தர்வர், சுஹஸ்தஹா அப்படின்னு ஒரு பேர் பாருங்க, நல்ல கை, இப்படி எல்லாம் கந்தர்வர்களுடைய பேரு. கிருஷானு அப்படின்னு பேரு, விஸ்வாவசுஹு, விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன், மூர்தன்வான் அப்படின்னு ஒரு கந்தர்வர், சூரியவர்ச்சாஹ, அப்ப கிருதிஹி அப்படின்னு 11 கந்தர்வர்கள் பா. ஸ்வானப்ராட் அங்காரி பம்பாரிஹி அஸ்தஸ்ஸு ஹஸ்தஹா கிருஷானு விஸ்வாவசுஹு மூர்தன்வான் சூர்யவர்ச்சாஹ கிருதிஹி இதி ஏகாதச கந்தர்வ கணாஹ. சரி, அந்த கந்தர்வர்கள்லாம் கிரேட்டுன்றீங்க. அவெல்லாம் எப்படி கிரேட்டு அப்படின்னா, தேவாஸ்ச மகாதேவாஹ, எல்லாம் தியோதமானாக ஸ்வயம் மகாதேவாக, மகாதேவோ ஆவிவேஷ இல்லையா? மகாதேவர்கள். இந்த கந்தர்வர்கள்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. அவளுடைய பிரபங்கள்லாம் ரொம்ப கூட்டங்க. கந்தர்வர்கள் தேவ வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள். இங்க வந்துட்டு போறாங்கன்றதுதான் இதுவா நினைக்காதீங்க. அவெல்லாம் தேவ வந்த கூட்டத்துல இருந்து வந்தவர்கள் தான். ரஷ்மயஸ்ச தேவா கரகிரஹா அப்படின்னாரு. கரகிரஹா அப்படிங்க அவர்கள் நல்லா பிரகாசிக்க கூடியதான தேவர்கள். ஆனா என்ன, அவர்களுக்கு என்ன தெரியுமா ஒரு குணம்? கரகிரஹா, கரஹா அப்படின்னாக்க விஷம். விஷத்தை சாப்பிட்டா கூட அவர்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. அப்படி ஒரு சக்தி அவளுக்கு. நைனம் கிரோ ஹினஸ்தி, நம்ம விஷயத்தை சொல்லி, கந்தர்களுக்கு விஷம் பாதிக்காது அப்படின்னு தெரியாது. ஏவம் வேத. நம்ம ஏன் சார் இதை தெரிஞ்சுக்கணும்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? கந்தர்வர்களுடைய பிரபாவத்தை அறிஞ்சு அதை உபாசிக்கிறதுனால விஷத்தினால நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கும் எந்த தீங்குமே நேரிடாது. இந்த மாதிரி சூரிய உபாசனம் செய்யக்கூடியவர்கள், அதுக்கு அங்கமாக அக்னிஷ்ட ஜாதவேதாஷ்ட இப்படி எல்லாம் தெரிஞ்சு கொண்டு, இந்த அங்காரி பொம்பாரி பப்ராஜமானன் இவர்களை எல்லாம் தெரிஞ்சு கொண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 11 கந்தர்வ கணங்களையும் நாமெல்லாம் உபாசிக்க வேண்டும். இந்த பிரகடனத்தினுடைய கருத்து என்ன? இப்படிப்பட்ட மந்திரங்களினால அறிந்தமையானால் நமக்கு மின்னல், விஷம் போன்றதான ஒரு உபாதைகளிலிருந்து நாம தப்பிப்பதற்கு காரணமாக இந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அடுத்து ஒரு பெரிய மந்திரம், பராசக்தி ரூபமாக, சரஸ்வதி ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரம். கௌரி விமாய சலிலானி தக்ஷதி ஏகபதி திபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவசி சஹஸ்ராட்சரா பரமே வியோமன் இது. எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு தம்பதி பூஜை பண்ணணும். எங்க பண்ணா திரம்பகம் நிஜாமே சுகந்தின் புத்திவர்தனம் குருவாரகமே வந்தனாமித்யம் கி அவாமிதா கௌரி விமாய சலிலானி தக்ஷதி ஏகபதி திபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவசி சஹஸ்ராட்சரா பரமே வியோம். கூடவே வந்துடுறது பாருங்க நமக்கு. அந்த அளவுக்கு பாப்புலரான மந்திரம் இது. அப்ப இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கௌரி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஏன் 9வது வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கௌரி அப்படின்னு பேரு. இன்னொன்னு அர்த்தம் சுக்ல
வாசா சுக்லவாசம்னா சுக்ல வர்ணத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சுக்ல வஸ்திரத்துல தரித்து இருக்கக்கூடியவள் யாரு? சரஸ்வதி இல்லையா? வெள்ளையா அந்த அன்னத்து மேல உட்கார்ந்து வீணையை வைத்து கொண்டு வெள்ளையோட இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த சரஸ்வதி. அவளை பத்தி சொல்லுங்க. மிமாய அப்படின்னாக்க மீமாம்சா, மிமாய அப்படின்னாக்க மேயம் இல்லையா? பிரமாணம், அளவீடு. மிமாய அளவெடுக்கிறார். அது என்ன? அம்பாள் எப்படி இருக்கா? எல்லா உலகத்தையும் அவள் தான் அளவுள்ளதாக செய்கிறார். ஏன்? சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருதுரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு அம்பாள் தானே இந்த உலகத்தையே நிர்மாணம் பண்ணக்கூடியவளா இருக்கிறார்கள். இப்படி நிர்மாணம் நீயத்தே, அந்த நிர்மாணம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறார். அப்படி அவள் எப்படி முதல்ல அதை பண்ணா அப்படின்னாக்க அபஹா ஏவ சசர்ஜ ஆதௌ, முதல்ல தண்ணியதான் அவன் உண்டாக்க. போவா இதகும் சர்வம் அப்படின்னு சொல்லி முதல்ல பண்ணார். சலிலானி தக்ஷதி, அவளுடைய சாமர்த்தியத்துல இவள் என்ன பண்ணா நானாவிதமாக உண்டு பண்ணினாள் ஜலத்தை அப்படின்னு. இப்ப நானாவிதமாக உண்டு பண்ணினாள் அப்படின்றத எப்படி பார்க்கறது அப்படின்னா இது உபலட்சணமாக பார்க்க வேண்டியது. உபலட்சணமாக பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? 5 பூதங்களையும் அவள் தான் தயார் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரே ஒரு விருட்சம், அதுக்காக சாயனர் ஒரு விஷயம் சொல்றார். நானா குர்வந்தி தக்ஷத்தினாக்கா என்ன அர்த்தம்? நானா குர்வந்தி என்னது? ஒரு விருட்சம், அதுக்கு மகோருகம் ஷாக்கி அப்படின்லாம் பேர் சொல்றோம். இருக்கிறது ஒரு மரம், ஆனா வேற வேற சப்தங்கள் வந்தது இல்லையா? இப்படி வேற வேற சப்தங்களையும் உண்டு பண்ணதுனால என்ன சீக்கிரட்டா என்ன சொன்னேன், இவ இந்த கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் மாத்திரம் சிருஷ்டிக்கல, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சப்த பிரபஞ்சத்தையும் அகாரத்துல ஆரம்பிச்சு மகாரம் அது திறந்தான்னா ஆன்ற ஒரு எழுத்துதான் வேதத்துல வந்தது. அந்த ஊன்றது அதுல இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் அடக்கம். இம்முன்னு முடியாது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை குறிக்கக்கூடியதான ஒரு சொல் என்ன? ஓம். ஓம்ன்றது எதை குறிக்கிறது? சர்வே வேதாக எத்பதம் மாமனந்தி தபாம்சி சர்வாணி எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்தியே தத்து அப்படின்னு நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுத்தாரு யம தர்மராஜா. ஓம் தாயா இந்த உலகத்துக்கே காரணம். சப்த பிரபஞ்சம் தான் காரணம். அந்த சப்த பிரபஞ்சமானது எப்படி ஆச்சு? ஒன்றாகவும் பலவாகவும் 2ஆகவும் 3ஆகவும் 4ஆகவும் ஒரு சின்ன ஆட்டமானது எப்படி துவனுக்கமாகவும் திரேணுக்கமாகவும் மாலிகூலாகவும் மாறி ஒரு பெரிய பிரபஞ்சமாக மாறுகிறதோ அப்படி இந்த வார்த்தைகளும் அப்படித்தானே வந்தது. அப்படி வந்து ஏகபதி திபதி சா சதுஷ்பதி, ஒரு பாதம் உள்ள இருக்காகவும் இந்த வேதம் எப்படி மாறித்து? 2 பாதம் இருக்கக்கூடிய இருக்காக மாறித்து. திபதி சதுஷ்பதி 4 பதமாக இருக்கிறது. அஷ்டாபதி 8 பதமாக இருக்கக்கூடிய இருக்காகவும், நவபதி 9 பதம் உள்ள இருக்காகவும், இப்படி கிரமமாக பபூவசி, இப்படியாகத்தான் கிரமமாக விருத்தி அடைந்தது. இப்படி சஹசிராட்சரா, இப்படி ஆயிரக்கணக்கான அச்சரங்களை விட கூடின இந்த ஜகத்காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் இதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வெண்ணிறம் உடையவளாக பரபிரம்ம ரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை பற்றிய வர்ணனை எங்க வருது கவனிக்கணும். சூரிய உபாசனை எல்லாம் அது ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் எல்லாம் அம்பாளுடைய சொரூபம் தான் அப்படின்றதும் இதுல தெரியாது. இப்படி அந்த தன்னுடைய சரீரத்தை சப்தமாகவே இந்த உலகத்தை பண்ணினாள் அப்படின்ற அர்த்தம். சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி அப்படின்னு அபஹா ஏவ சசர்ஜௌ அப்படின்னு முதல்ல அப்படி பார்த்திவமான வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமாக படைச்சார். அதை படைச்சு அம்பாள் என்ன பண்ணா அதுல இருந்து பார்த்திவமான பிரபஞ்சத்தை படைச்சார். அது மாத்திரம் இல்ல, அந்த செல்ல உபசக்ஷணமாக வைத்துக் கொண்டு சப்த பிரபஞ்சத்தை பண்ணினார். இதிலிருந்து பலவிதமான ருக்குகள் வந்தது, பலவிதமான பாஷைகள் வந்தது, பலவிதமான வாச்சகமான பதங்கள்லாம் வந்தது. அந்த வாச்சகமான பொருள்களுக்கு ஏத்த மாதிரி பொருள்கள் வந்தது, வார்த்தை வந்தது வேதத்திலிருந்து இல்லையா? ஆகாசம் அப்படின்னு சொல்லிடுது, ஆகாசம் வந்துடுச்சு இல்லையா?
யாருக்கு ஆகாசத்துக்கு யாரு பேர் வச்சா? நானா பேர் வச்சேன்? நீங்களா பேர் வச்சேன்? பேர் வைக்க முடியுமா? அக்னிக்கு அக்னின்னு பேரு, புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் வேணா நம்ம எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். அதெல்லாம் தெரியாது. ஆனா அதெல்லாம் கூட சூட்சமான ஒரு பேர்ல இருந்தா வந்தது. இப்படி முதல்ல பேர் வந்தது, சப்த பிரபஞ்சம் வந்தது, அந்த அர்த்த பிரபஞ்சம் வந்தது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அம்பாள் அப்படின்னு இப்படி சகல வஸ்துக்களையும் அம்பாள் தான் பிரித்து காண்பித்தார். ஒரு கடையில போய் பல சாமான்கள் இருக்கும்போது நாம எது வேணும்னு கேட்கிறோமோ அதுதானே எடுத்து தருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம் என்ற ஒரு வார்த்தையாவது மற்ற வார்த்தைகளிலிருந்து பிரித்து காண்பிக்கிறதுக்காக வைத்துக் கொண்டது. இப்படி பிரித்து காமிக்கணும்ன்றதுக்காக தான் அம்பாள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேரை கொடுத்த. பிருத்திவி, அப்பு, தேஜா, வாயு, ஆகாஷா அப்படி எல்லாம் பேரை வைத்து இந்த சப்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி அந்த வேதத்திலிருந்து உலகத்தை உண்டாக்கினார். அது எப்படி இந்த உலகம் வந்ததுன்றது நமக்கு தெரியாது. மகாநாராயண உபநிஷத்துல நம்ம தாத்தா யதா பூர்வம கல்பயத்தே, இதுக்கு முன்னாடி வேதத்துல எப்படி சொல்லி இருந்ததாக அந்த யுகத்துல எப்படி படைச்சாரோ பகவான், அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியும் பண்ணுவார். இதே மாதிரிதான் இதுக்கு பிரளயம் வந்த பிறகும் பின்னாடி என்ன பண்ணுவார், இதே மாதிரிதான் வேதத்துல சொல்லியிருக்க மாதிரிதான் இந்த உலகம் உருவாகும், இந்த உலகமானது இயங்கும், இந்த உலகமானது ஒடுங்கும். தான் சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகரீஸ்வரி அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லு. இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன? அத வாச்சோ விசேஷனம் அத நிகத வியாக்கியாதாக தானனுக்கிரமிஷ்யாமஹா. இதற்கு பிறகு இல்லையா இந்த பெயர்ல இருந்துதான் எல்லாம் வந்தது. இந்த மகிமை எல்லாம் இப்ப என்ன அப்படின்னு தான் அனுக்கிரமிஷ்யாமஹா. நவ் ஐ வில் டெல் யூ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன். அது என்ன சார் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்? வாயுவை சொன்னீங்க, மருத்தை பத்தி சொல்லணுமே. இப்போ மருத்து அப்படின்னு, இந்த மருத்து யாரு அப்படின்னு பார்த்தா புராணங்கள்ல என்ன சொல்றது, திதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்ததுதான் தேவர்கள் இல்லையா, வசுக்கள் எல்லாம் சொல்றோம். அதே மாதிரிதான் மருத்துக்கள் அப்படின்னு புராணத்துல இப்படி சொல்லிருக்கு. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, ருத்ரனுக்கும் கிருஷ்ணிக்கும் பிறந்ததுதான் மருத்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி 7 மருத்துக்கள் இருக்கிறார்கள். அந்த 7 பேருக்கும் 7 ஆப்ஷூட் இருக்கு, 49 மருத்கணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம 7 49 மருத்கணங்கள் அப்படின்னு பகவத்கீதையெல்லாம் நம்ம படிக்கும் போது பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த விஷயங்கள் அந்த 7 பேர் என்னென்ன அப்படின்றது வேதமான சொல்றது. அத நிகத வியாக்கியாதாக தானுக்கிரமிஷ்யாமஹ வராஹவஸ்வபதஹ வித்யுன்மஹசோ தூபயஹ ஸ்வாபயோ கிருஹமேதாஸ்யேத்யேதே ஏகேமே அசிமித்விஷஹ பர்ஜன்யாः சப்த பிருத்திவீம் அபிவர்ஷந்தி விருஷ்டிபிரிதி ஏததைவ விபக்தி விபரீதாः சப்தபிர்வா ஏதைருதீரிதாः அமூன் லோகான் அபிவர்ஷந்தி தேஷாம் ஏஷா பவதி சமானமே ததுதகம் அப்படின்ற ஒரு அனுவாக்கம் மருத்கணங்களுடைய பெயரை சொல்லக்கூடியதாக இருக்குது. வராஹவஹா ஸ்வதபஸஹா இல்லையா, வராஹவஹா ஸ்வதபஸஹா அப்படின்னு மருத்கணங்கள். வித்யுத் வித்யுன் மஹசஹா தூபயஹ ஸ்வாபயஹ கிருஹமேதாஸ்ச 6 வந்துருக்கு. வராஹவஹா ஸ்வதபஸஹ வித்யுன்மஹசஹ தூபயஹ ஸ்வாபயஹ கிருஹமேதாஹ ச இதி ஏதே. இப்படி என்ன சார் இது 7 வர்ணம் 6 தானே சொன்னார் அப்படின்னாக்க, ஏ சேமே ஷிமித் விஸ்விஷஹா அப்படின்னு சொன்னார். இந்த 7ஆவதாக இருக்கிறாரு அவர் தனியா இருக்காரு சார். அவரு இது ஒரு குரூப்பா இருக்கு. இந்த குரூப்போட வராகவத்துல இருந்து கிரகமேதா வரைக்கும் 6 பாதங்கள் மேகத்தை தூண்டக்கூடிய மருத்கணங்களா இருக்கு. அதிலிருந்து மாறுபட்டதாக ஒரு கணம் இருக்கு. இது அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய கணம், செப்பரேட்டாகவும் 7ஆவதாக இருக்கக்கூடியது இல்லையா. அவர் எப்படி இருக்கா, அசிமித் விட்டு அப்படின்னு ஒரு கணம். அவர் என்ன பண்றாரு, தனித்து உபதேசம் செய்ததாக வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அதனால அவர் தனியாக சூரியோபாசனம் செய்பவர்கள் இந்த மருத்துக்களையும் இவரையும் விடாம மருத்கணத்துல உபாசனம் தனியாக படித்த போதிலும் இவரும் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த மருத்கணங்கள் தான் காரணம். எதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னாக்க,
நல்ல மழையை கொடுக்கக்கூடியதாக காரணம். இது ஆவியாக மேல போய் தாபத்தை உண்டு பண்ணி சூரியனாகவும் அக்னியனாகவும் ஆகி அப்படி போய் மின்னலுக்கு சமானமான காந்தியாக மேல போய் அதுவே அப்படியே ஒரு மருத்கணம் கிருஷி முதலிய காரியங்களுக்கு இடையூறாக இல்லாததான மருத்கணங்களாக இருந்து அது கரெக்டா அந்தந்த இடத்துல எல்லாம் கடல்ல பெஞ்சிடக்கூடாது. மழைகள்லாம் எல்லாம் அந்தந்த கிருஷி பண்றவாளுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இவர்கள்லாம் உபாசனை பண்ணியிருக்கார்கள், விவசாயிகள்லாம் மருத்கணனை பிரார்த்தனை பண்ணியிருக்கார்கள். அவளுக்கு ஏத்த மாதிரி மழையை அந்த ஊருக்கு கொடுக்கணும், ஊர் க்ஷேமமா இருக்கணும்னு பண்ணக்கூடியவர்கள் மருத்கணங்கள். அதனால இந்த மருத்கணங்கள் உபாசனை பண்றது ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியது. ஏதையைவ விபக்தி விபரீதாக சப்தபிர்வாதைருதீரிதாக அமோன் லோகான் அபிவர்ஷந்தி தேஷாம் ஏஷா பவதி. இந்த 7 விதமான வாயுகணங்களால தூண்டப்பட்ட 7 மேகங்கள் மழையினால இந்த பூமியை நினைக்கிறது. ஒரு சப்தபிர்வா ஏதைஹி உதீரிதா, அத நல்ல இந்த மழை பெய்ஞ்சு இந்த பூமி எல்லாம் இவ கிருஷி பண்றதுக்கு ஏத்த மாதிரி அது என்ன பண்ணி வைக்கிறது, நினைச்சு வைக்கிறது. முதல்ல பவுண்டேஷனை தானே போட்டுடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த வாயுகணங்கள் 7 வாயுகணங்கள் மேல் நோக்கி போய் இதெல்லாம் என்ன பண்றது, அமுன் லோகான் அபிவர்ஷந்தி, மேல போய் அப்படி அந்த மழையை உண்டு பண்ணிக்கிறதாக செய்கிறது. இப்படிப்பட்ட சாமர்த்தியம் தேஷாம் ஏஷா பவதி, இப்படிப்பட்ட சாமர்த்தியம் அந்த மருத்கணங்களுக்கு, வராகு முதலிய வரகணங்களுக்கு இப்படிப்பட்ட மழையை பொழிகின்ற சாமர்த்தியம் இருக்கு. மேகங்களை ஒன்று கூடக்கூடிய சாமர்த்தியங்கள்லாம் இருக்கு. அப்படின்ற விஷயத்தை சமானமே ததுதகம் உச்சை தத்வச்சா ஹபிஹி பூமிர் பர்ஜன்யா ஜின்பந்தி ஜீவம் ஜின்பந்தி அக்னய இதி. இப்படி சமானம் ஏதம் உதகம், இது பூலோகத்திலையும் துலோகத்திலையும் சமானமாக இது போகக்கூடிய சக்தி இருக்கு. இந்த மருத்கணங்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கும் போகும், மேகமண்டலங்களை உரிக்கும், இங்கேயும் கீழையும் வர்ஷிக்கணும். உச்சை தத் அபிஹி, மேலையும் வர்ஷிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, கீழ்முகமாக வர்ஷிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. பூமி பர்ஜன்யா ஜின்பந்தி, இந்த பூமியை மழையை பொழிந்து சந்தோஷமாக அடையக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு. ஜீவம் ஜின்பந்தி அக்னய இதி, அக்னியை போல மேல் நோக்கி போகக்கூடிய சாமர்த்தியமும் அந்த மேகங்களுக்கு இருக்கு. நமக்கு என்ன தெரியும், நமக்கு வர மேகங்கள் மழை பெய்யறதுதான் தெரியும். மேல் லோகத்துக்கு இருக்கக்கூடியதுக்கும் மழை பெய்யக்கூடிய சாமர்த்தியம் இந்த மருத்கணங்களுக்கெல்லாம் இருக்கு. எப்படி தீபம் ஜின்வந்தி அக்னய இது, அக்னியானது எப்படி மேல் நோக்கி போகிறதோ அப்படி இந்த ஆவியானது மேல் நோக்கி போகக்கூடியதான சாமர்த்தியம் உடையதாக இருந்து அங்கேயும் போய் மேகத்தை வருஷிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஜமதக்னி அப்படின்னு ஒரு பெரிய மகான் இல்லையா, ஜாமதக்னி அப்படின்னு பரசுராமர் நமக்கு ஞாபகம் வந்து ஜமதக்னி. அவன பெரிய கோத்திரங்கள், சிவச கோத்திரங்கள்லாம் என்ன சொல்ல, ஜாமதக்னியா பஞ்சாரிஷய அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜமதக்னி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரபாவத்தை சொல்றது, யதக்ஷரம் பூத கிருதம் விஸ்வே தேவா உபாசதே மகர்ஷிமஸ்ய கோப்தாரம் ஜகதம் ஜமதக்னி அகுர்வத அப்படின்னு சொல்லி, இந்த ஜெகத் காரணமாக பிரம்மத்தை உபாசிக்கிறதுனால பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் க்ஷேமத்தை அடையட்டும் அப்படின்னு கருதிதான் ஜமதக்னி என்ற மகரிஷிக்கு பிரம்மத்தை வழிபடுவதற்கான முறைகளை எல்லாம் உபதேசித்து அவரை எல்லாம் பூலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சாரகராக அவரை அனுபவித்தாராம். ஜமதக்னி அகுர்வத, கீழே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் யாரு இம்மீடியட்டா வழிபட்டா உடனே கொடுக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவர் யாரு, ஜாமதக்னி இல்லையா. ஜமதக்னியை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் பண்றதுக்காக பண்ணார்கள் அப்படின்னு அவருடைய பிரபாவத்தை யதக்ஷரம் பூத கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.